விஜய் படங்கள் பல படங்களுக்கு வந்து நெறைய தடைகள் வந்திருக்கு. ஆனா சிமிலர் டூ ஜனநாயகன் இதே மாரியான இஷ்யூ வந்து 2017ல மெர்சல் படத்துக்கும் நடந்திருக்கு. அப்ப அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தார் தெரியுமா? அப்போ வந்து டைரக்ட்டா போயிட்டு அந்த டைம்ல அமைச்சரா இருந்த கடம்பூர் ராஜா அவர்கள், அதிமுகவை சேர்ந்த கடம்பூர் ராஜா அவர்கள டைரக்ட்டா போய் மீட் பண்ணியிருக்காரு இது விஷயமா. அப்போ வந்து மெர்சல்ல வந்து இந்த ஜிஎஸ்டி விஷயம் அதெல்லாம் இருந்ததால வந்து நெறைய எதிர்ப்புகள் வந்து பிஜேபி கிட்டேருந்து வந்தது. அப்ப இருந்த அதிமுக வந்து கூட்டணியில இருந்ததால, அவங்க வந்து டைரக்ட்டா பிஜேபிய கான்டாக்ட் பண்ணி, அது ஒரே நைட்ல சார்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. இது எல்லாம் சொன்னது வந்து யாருன்னு பார்த்தா, கடம்பூர் ராஜு அவர்களே சொல்லியிருக்காரு. வித் ஃபோட்டோ ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எடப்பாடி தான் அங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி குடுத்துருக்காங்க. ஜனநாயகன் இஷ்யூ வந்து ஒரே நைட்ல மெர்சலுக்கு எப்படி ஒரு சார்ட் அவுட் பண்ணாரோ, அதே மாரி சார்ட் அவுட் பண்ணியிருக்க விஜயால கண்டிப்பா முடியும். ஆனா, பிஜேபியோட அழுத்தங்களுக்கு வந்து அடிபணியாம, இத வந்து அவர் வந்து கொள்கை எதிரி பிஜேபிங்கிறதுல வந்து அவரு சரியா இருந்திருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடு அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா. அவரோட ரீசென்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா, ஒண்ணு திமுக விஜயும் திமுகவ தாக்குறாரு. ஆனா, ஆதவ அர்ஜுனா ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ட வைக்கிறாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, பராசக்திங்கிறது வந்து பிஜேபிக்கு இந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அதுக்கே கிடைச்சிருச்சு. ஆனா எங்களுக்கு கிடைக்கல. அதனால திமுகவும் பிஜேபியும் ஒண்ணு சேர்ந்து தான் இத பண்ணுது அப்படின்னு திரும்ப இதுல யார் பிஹைண்ட்ல இருக்கிற ஒரு ஆட்கள வந்து அவர் வந்து அவர் புரொடெக்ட் பண்றாரா அப்படின்னு நமக்கு தோணுது. இவர் வந்து யாருக்கு வேலை செய்றாரு? பிஜேபிக்கு வேலை செய்றாரா? இல்ல யாருக்கு வேலை செய்றாரு? அப்படின்னு நமக்கு இந்த கேள்வி வருது.